இந்த இடத்துல இப்ப ஜனங்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களோடு வந்த மக்கள் எல்லாம் போய் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வயசுன்னு வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எரேமியா 15ஆம் அதிகாரம் 21வது வசனம், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். பொல்லாத மனிதர்கள் உன்னை சூழ்ந்துட்டாங்களா? பொல்லாத மனிதர்கள், பலவந்தர்கள், உன்னை விட பலவான்கள், தப்ப முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில நெருக்கம், பாடு, உபத்திரவம், பொல்லாத மனிதர்கள் அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்களா? ஆண்டு சொல்றா, நீ பயப்படாத, அவங்க கையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்பதாய். இந்த கெத்செமனே தோட்டத்துல தான் பொல்லாத மனிதர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டாங்க. மத தலைவர்கள் இயேசு மேல பொறாம கொண்டு எல்லா ஜனங்களும் இயேசு இயேசு இயேசுன்னு போறாங்களே, நம்ம தேவாலயம் அதுல பெரிய நம்ம மத தலைவராக இருக்கிறோம், நம்ம எல்லாம் விட இயேசு பிரபலமாகிறாரே, பொறாமையினால இயேசுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்ய திட்டமிட்டார்கள். பொல்லாத மனிதர்கள் அங்குள்ள அரசாங்கத்தோடு நம்ம பேசி அவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துடலான்னு பொல்லாத மனிதர்கள் எழும்பினாங்க. அவரை கைது பண்ணினாங்க, அநியாய விசாரணை பண்ணினாங்க, குற்றமற்றவர் என்று தெரிந்து சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. பொல்லாத போர் சேவர்களை அடித்து துன்புறுத்தினாங்க. ஆனா எவ்வளவு நேரம் ஆண்டவர் அவளை கையிலிருந்து அவளை விடுதலையாக்கி மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்ப செய்து மரித்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கும்படி செய்திருக்கிறார். பொல்லாத மனிதர்களால் வருகிற பாடுகள் எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம். ஒண்ணு பயப்படாதங்க. நிரந்தரமா உங்களை அடிமைப்படுத்த முடியாது, உங்களை வேதனைப்படுத்த முடியாது, உங்களை சிறுமைப்படுத்த முடியாது. அவள் கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை அதே மக்கள் மத்தியிலே சாட்சியாய் நிறுத்துவார். அதைத்தான் இயேசு செய்ய போகிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து என்னை விடுதலையாக்கி, இந்த பலவந்தரின் கையிலிருந்து விடுதலையாக்கி என்னை சாட்சியாய் நிறுத்தும். நீங்க வாக்கு கொடுத்தபடி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவே, இந்த மகன் இந்த மகள் பொல்லாதவர்கள் சூழ்ந்து நிற்கிறதுனால, பலமானவர்கள் விரோதமாய் எழும்பி இருக்கிறதுனால பயந்திருக்கிறாங்க, கலங்கி இருக்கிறாங்க. அவங்க கையிலிருந்து இவளை விடுதலையாக்கி இவர்களை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.